இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பொன்னின் அவர்கள். நாள் பிப்ரவரி 6. கற்பனைகளில் யாதொன்றையும் சிறியது என தள்ளிவிடக் கூடாது. கற்பனைகளை கை கொண்டு ஜீவிப்பதிலும் இரு சாரரை இயேசு குறிப்பிட்டார். ஒன்று, இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். 2, இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். மத்தேயு 5:19. மேலும் 18 வசனத்தில் வானத்தையும் பூமியையும் காட்டிலும் தேவனுடைய பிரமாணங்களே மேலானது என இயேசு வலியுறுத்தி கூறியதை கவனித்து பாருங்கள். பரலோகத்திலும் தேவனுடைய பிரமாணங்களே மேன்மையாக கருதப்படுவதால் ஒவ்வொரு தேவ பிரமாணங்களையும் கை கொள்ள வேண்டுமென்றே இயேசு வலியுறுத்தினார். தேவ பிரமாணங்களுக்கு மேன்மையான முக்கியத்துவத்தை தந்த இயேசு இக்கற்பனைகளில் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான் என எச்சரித்தார். இப்படிப்பட்டவன் ஒருவேளை அவனுடைய ரட்சிப்பை இழக்காமல் இருக்கலாம், ஆனால் அவனோ பரலோக ராஜ்யத்தில் மிகவும் சிறியவன். பொதுவாய் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக போன்ற பெரிய கற்பனைகளை அநேக கிறிஸ்தவர்கள் கை கொள்ளத்தான் செய்கிறார்கள். ஆனால் சிறிய கற்பனைகளை சிறியதுதானே, அவ்வளவு முக்கியமல்ல என அலட்சியம் செய்கிறார்கள். கற்பனைகளில் சிறியதோ அல்லது பெரியதோ என்பது பொருட்டு அல்ல, இவைகளை தேவன் கட்டளையிட்டாரா என்பதே மிக முக்கியம் ஆகும். நாம் தேவன் மீது கொண்டிருக்கும் மனப்பான்மையும் கீழ்ப்படிதலும் சிறிய கற்பனைகளை வைத்தே சோதிக்கப்படுகின்றது. சில சிறிய வேத கற்பனைகளை எண்ணி பாருங்கள். உதாரணமாய், தண்ணீர் ஞானஸ்நானம், ஜெபிக்கும் போது பெண்கள் தலையில் முக்காடு இடுவது போன்ற சிறிய கற்பனைகளே நாம் விபச்சாரத்திற்கும் கொலைக்கும் விலகியிருக்கிறோமா என்ற பெரிய கற்பனைகளை காட்டிலும் வலிமை நிறைந்ததாய், தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்கிறது என்பதை புடமிட்டு சோதிப்பதாய் இருக்கிறது. ஆனால் இன்று தங்கள் ஊழியத்திற்கு திறந்த வாசல் வேண்டுமென விரும்புபவர்கள் இச்சிறிய கற்பனைகளை தாங்களே கை கொண்டிருந்தாலும் கூட அதை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்காமல் மௌனமாய் இருந்து விடுகிறார்கள். அது கூடாது. ஜெபிப்போமா? அன்புள்ள தந்தையே, உம்மில் அன்பு கூர்ந்து கை கொள்ளும் கற்பனைகளில் சிறியது என கருதி புறக்கணிக்காமலோ அல்லது மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லாமலோ இருந்திடாதிருக்க உதவி செய்தரலும். ஆமேன்.